ஹலோ நண்பா, உங்களை பார்த்து 3 நாளுக்கு மேலே ஆகிவிட்டது. 3 நாளும் ஏதாவது மாற்றங்கள் நடந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடந்துச்சு கிளைமேட்லேயும். அதனால் அது என்னென்னு போக போக சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரே பனி மூட்டமாக இருக்குது. வெம்பா பாஞ்சுக்கு இருக்குங்க, அந்த அளவுக்கு பெரிய இது இல்லைங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். பயணத்தை இன்றைக்கி வயக்காடு பக்கம் திருப்புவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அப்படி பச்சை பசங்க ஆகிடுச்சா. நண்டு கால் ஃபுல்லாக நல்லா நண்டு கணக்காக இருக்குது. இரட்டை சிலை நல்லா இது தின்றியா பாருங்க. புல்லெலாம் நல்லா பரவாயில்லைங்க, புல்லுக்கு பஞ்சம் இல்லை. ஓடுற ஆடுகள் இப்போ ஓடவே ஓட மாட்டாங்க பாருங்க. அப்படியே அந்த மழை பெஞ்சோன்னே எந்த அளவுக்கு அந்த பூ பாருங்க. அவ்வளோ க்ளோஸ் அவ்வளோ காட்டுறேன் பார்த்தீங்களா. ஃபோக்கஸ் ஆகிட்டு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த இதில் காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக கொடி நல்லா பரவலாமல் நல்லா வளர்ந்துருச்சு. கடைசியாக எப்போ மழை பெஞ்சுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம வீடியோ வரான்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் தெரியுமா. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா மழை பெஞ்சு, அவ்வளோதான் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம் நல்லா மழை பெஞ்சு, அதோடு சரி லீவ் விட்டுருச்சு ஒரு 3 நாளும். அந்த 10 நிமிஷம் லைட்டாக பரவாயில்ல, அந்த ஈரப்பத்தை விட்டு கொடுக்காமல் புல்லுக்கு என்ன தடுக்காமல் தான் பச்சை பசேன்னு இருக்குது. மழை வெயிலாட்டினா நேரம் பட்டு போயிருக்கும். இதெல்லாம் செந்தட்டி திங்கிற கேஸு. அதாவது விழுந்து தின்றாலா இது. இந்த பக்கம் போகிறதெல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை அப்படியே நல்லா பச்சைங்க, அரிசி கொலையாக இருக்குது. நண்டுக்கால் அதெல்லாம் பாருங்க செம்ம பச்சையாக மாதிரி. அங்கிட்ட வடக்கு பக்கம் தீ இருந்ததெல்லாம் வேறு லெவலில் வாய் கட்டுது ஆடுகளுக்கு. நானும் சொல்லி பார்த்துட்டு ஏன்டா இம்புட்டு புல் இருக்குது பயில உங்களுக்கு செந்தட்டி திண்டு காது ஏற்காமல் போகாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. செந்தட்டி திண்டு தான் மற்ற தின்றாங்க. இம்புட்டு புல் இருக்க விதவிதமாக வளர்ந்துருச்சுக்க. இந்த வட்டம் உப்பு இருக்குல்லாமல் நண்டுக்கால் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. அதுவும் வடக்கு பக்கம்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷம் விழுந்தால் மறுபடியும் புல் உசுறு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். கரடி கங்காயம் கரடியே என்ன அப்படியே பறக்கிறீங்களாடி செந்துட்டியை காணாமட்டு. இந்த 3 நாளும் அம்மாவும் அண்ணன் தான் மேய்ச்சாங்க. எங்கே மேய்ச்சாங்கன்னா வடக்கு பக்கம் கரா இருக்காரு, நம்ம ஸ்பெஷல் பிளேஸ் அந்த கொடியாக இருக்கும்போது அந்த ஏரியா போய் மேய்ச்சிருக்காங்க. நான் அங்கிட்டு விவசாயம் பண்ணுறனால கொஞ்சம் ரிஸ்க்கு மேய்க்க. ஆனால் கொடிலாம் இங்கேயே பச்சை இருக்குது, அங்கெல்லாம் இப்போ இருக்கும், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சா. அந்த பக்கம் வேணாங்க, நமக்கு இந்த பக்கமே பட்டுருங்க. வயக்காடு போகிறோம், கம்மாயில் மேய்க்கிறோம், இல்லாட்டி இங்கே இந்த பக்கம் வயக்காடு போகிறோம், இதிலே சுற்றுறோம். கரை பக்கம் ஒரு ஆள் சமாளிக்கணும், 2 பேர்னா சமாளிக்கலாம். ஒரு ஆள்லாம் சான்ஸ் கிடையாது. டப்பக்கு நாங்கள் இறங்கி உள்ளே போனால் ஏன்னா இப்போ பருத்தி போட்டிருக்காங்க, வெண்டிக்காய் அது இதுன்னு விதவிதமாக இருக்குது. உள்ளே இறக்குனா என்ன பிரித்து மேய்ச்சிடுவாங்க பசங்க. எப்படி இருந்துச்சு பாருங்க இடம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா பசப்பாக இருக்கா. இது போதாதுங்க, இதிலே மேய்ச்சா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா புல் வயிறு நிறைஞ்சிரும். இப்போ தான் நல்லா வெயில் அடிக்குது. அது போக மேகமும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருது. இன்ன வரைக்கும் வெயில் அடிக்காமலே இருந்துச்சுங்க, குருட்டு மோடமாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் நல்லா சூப்பராக அடிக்குது. காலையிலேருந்து ஒரே இது காலையிலேருந்து இல்லைங்க. இந்த 3 நாள் மழை விட்டுறதுலேருந்து அந்த 3 நாள் கழிச்சு வெறும் வெம்பா பாயிட்டுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. தூரத்துலலாம் பனி விழுந்துக்கு இருக்குது. இந்த சீசனில் பனியே விழுகக்கூடாது, ஆனால் பனி விழுந்துக்கு இருக்குது. இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் முகமே தெரியுது. அது போக வடகாற்று இன்றைக்கி தான் அடிக்குது. அப்போது இன்றைக்கி ஒரு எப்படியோ இந்த வாரம்னு சொல்லலாம். தீபாவளி வர இன்னும் ஒரு 6 நாள் ஆகுது. 6 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு மழை பெஞ்சாதான் தண்ணி சேரும். இன்னும் கம்மாயில் தண்ணியே இல்லைங்க. கம்மாயம் இல்லை எங்கள் ஏரி தமிழ்நாடே என்னை விட்ட காஞ்சி கிடக்கு. இந்த பக்கம் ஏன் நான் டெய்லி வரேன்னா கரை பக்கம் போனால் குளக்கம்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சின்ன குட்டிகளை அது கடிக்க முடியாது, பல் இருக்காது. இதெல்லாம் லேசான புல்லாக இருக்கும், கொஞ்சம் சத்து. நண்டுக்கால் புல் அரிசி கொள்ள அது இது இருக்கும், கொஞ்சம் வயிறு சீக்கிரம் நிறையும். அதுக்காக தான் கரை பக்கம்னா பெரிய ஆடு மட்டும் திங்கும். இந்த மாதிரி குட்டிகளுக்கு வாய்க்கு அந்த அளவுக்கு கடிக்கவே முடியாது. ரொமாண்டே பொறுமையாக தின்னு, யாரும் கேட்க மாட்டாங்க. நீ நிற்கிற பிளேஸ் எல்லாம் சரியானது. முந்தைக்கு வர ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்போலே வா வயக்காடை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். வரப்போ வந்து பார்த்துக்கலாம். ஒடியா வா போய் இந்த அது வரைக்கும் போயிட்டு வருவோம். இங்கேருந்து கொஞ்சம் வாய் கட்டுற மாதிரி தெரியுது. வயக்காடு இப்போ தான் கொஞ்சம் பசப்பு அடிச்சிருச்சுங்க, நல்லா இருக்குங்க. தூரத்தில் வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்படி தான் கொஞ்சம் வாய் கட்டும். இருந்தாலும் இன்றைக்கி வராங்களான்னு தெரில. இவங்க இதை விட ருசியான புல் இருக்கா அவர் அதை விட்டு இந்த வெளியேறல. நானும் வந்து இங்கே நின்றுருக்கேன், இந்த மரத்துக்கிட்டே நின்றுருக்கேன், வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அது நல்ல ருசி. இதை விட இது பல் கூசும், ஒரு 1/2 மணி நேரம் தின்றா. இது பல் கூசாது, அதனால தான் இந்த பக்கம் வர மாட்டேறாங்க. நான் ஸ்கைப்பாலே எப்படி இருக்குது, நீ வாட்டு படுத்து உருள் வயக்காட்டில் அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் 1 வாரம் ஆச்சுன்னா நல்லா வாய்க்காட்டு வந்துடும். ரொம்ப தூரத்தில் அந்த தென்னந்தோப்புக்கு நேரம் உங்களுக்கு தெரியுதா, ஆடு மேய்தா அங்கிட்டு ஃபுல்லாக பக்கத்து ஏரியாக்காரங்க. இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் மேலே ஆச்சுங்க. இப்போ தான் வந்திருக்காங்க பச்சைக்கு. கருத்தே இந்த இங்கிட்டு ஓடியா கருத்தோண்ணா வர எல்லாம் ஒரு இறங்கிட்டே வயக்காட்டில் இறங்கிட்டே வச்சிங்களா. கருத்து வா கருத்து, நல்லா மேய்ச்ச கிடக்கு வயக்காட்டில். வர எப்படி இருக்கு வச்சா, உங்களுக்கு வாய் கட்டுறது கரெக்டாக இருக்குது. ரொம்ப வளர்ந்தாலும் பல் கூச்சமாக இருக்குமா, இது லேசாக இருக்கும் பயவலிக்கு. இந்த மாதிரி சின்ன குட்டிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ஆடுக அந்த ஓடுறதை குறைச்சிட்டாங்க. ஏன்னா வேணுன்ற புல் வந்துச்சு. இப்போ தாங்க கொஞ்சம் இந்த 1 வாரம் ஃப்ரீயாக மேய்க்கிறீங்க. நான் பாட்டுக்கு வருவேன், கொஞ்சம் அப்படியே அங்கே லேசாக உட்காந்துக்கிறது, நல்லா ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓட மாட்டாங்க. நான் கூட வம்பா அங்கிட்ட ஏன்னா பருத்தி காட்டு இருந்தாலும் முதல்ல விடுவாங்க. இப்போல்லாம் அதில் அந்த மேஞ்சா பேசாமல் அவளுக்கு கரெக்டாக சொன்னால் நம்ப மாட்டேங்க.
4:30 4 மணி மிஞ்சி போனால் 5 மணி வீட்டுக்கு ஓடிடுறாங்க. கரெக்டாக 5 மணி ஆனால் போதும், மணி அடித்தா வீட்டுக்கு ஓடுறதான் பார்க்குறாங்க, போனோன்னு படுக்க பார்க்குறாங்க. நல்லா மேஞ்சோன்னா தூக்கம் சொக்குது இல்லை, அதனால் சீக்கிரமே பற்றி போயிடும். அந்த பச்சை வந்ததுலேருந்து அப்படியே டோட்டலாக எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் நமக்கு ரொம்ப போதுங்க. இந்த அளவு இருந்தால் மேட்சை கிடச்சாலே ஆடு கொஞ்சம் தெளியும். பார்ப்போம் இந்த வட்டம் என்ன வைக்க போகுதுன்னு தெரில. மழை ஒரு குண்டாக போங்க, ஒரே நாள் எல்லாத்தையும் மேய்ச்சி தவிர்த்து 2 இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி. இதை பார்த்தா அது பச்சை, இதை இங்கேருந்து பார்த்தா இந்த அங்கே ஒரு பச்சை தெரியுது. இந்த அதில் அரிசி கொலை இருக்கும். இந்த போஸ்ட் மரம் பக்கத்தில் ஒரு அரிசி கொலையாக இருக்கும். நம்ம எப்பயும் பாருது, அதுக்கு தான் வந்து பார்த்தது. இருந்துச்சுன்னா கொஞ்சம் லக்கு, சின்ன வாண்டைகளுக்கு கொஞ்சம் நல்லா பால் சத்து கிடைக்கும். நகர வச்சே நான் அவ்வளோதானா, அவ்வளோ பச்சை மஞ்சள் வெறுத்து போச்சா. முள் இருந்தால் பறந்து கூடுவாங்க இந்த இடத்துலலாம். வெட்டினதுனால முள்ளுன்ற அந்த சோழிக்கே போகல, அதுவும் நல்லதுங்க. அப்போ தான் 2 மெய் வாங்கி போய் ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். அங்கே தாங்க போகணும். நல்லா மெய்கிறாங்க, வந்தவங்க நின்ட்டாங்க. தூரத்தில் தொலி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இருக்கா தொலியை கொஞ்சம் திம்மா அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. நான் சொன்னேன் கரெக்டாக 1 வாரத்தில் நெல் நட்டுருவாங்கன்னு. இன்னும் அடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அது இந்த இதெல்லாம் தொலி அடிச்சிருவாங்க. நான் அந்த 3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று கேட்டிருந்தேங்க. எங்கே எந்தெந்த ஏரியாவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, அது போக ஒரு நியூஸ் வீடியோ ஒன்று கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட தூத்துக்குடி, அது போக எங்கள் விருதுநகர் மாவட்டம், அது போக திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த ஏரியாவில் இன்னும் மழையே பெய்யாமல் இருக்குங்க. பருவமழை சாட்டல் ஒரு மழை கூட உருப்படியாக பெய்யலை. இப்போ எப்படி பச்சையாக இருக்குது இந்த இடம், அதை விட மோசமாக இருக்குது. முதல் நம்ம எப்படி இருந்தால் காஞ்சா அப்படியே ஒரு புல் இல்லாமல் அப்படி இருக்குங்க. என்ன இப்போ தான் 2 மழை 3 மழை பெஞ்சிக்கிருக்குன்னு சொன்னாங்க. நினச்சி இப்போ எல்லாம் விதப்பு இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னமும் மழை பெய்யாமல் இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்தில் நிறையா கிடக்குங்க. ரொம்ப மோசமாக மழையே பெய்யாமல் பருவமழை சாட்டல் இல்லாமல் இருக்குது. அந்த ஏரியாவில் ஆடு மாடெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தேன், அப்படியே ரொம்ப அந்த பனை இலையை கடிச்சிக்கிட்டு, அது பச்சையாக இருக்கும், அதை கடிச்சு தின்னுக்கிட்டு, அந்த ஒத்த புல் காஞ்ச புல்லை தின்னுக்கிட்டு அப்படியே போய் வீட்டில் அந்த அந்த சோறு தண்ணி வைக்கிறாங்க. சோறு வைக்கக்கூடாது, இருந்தாலும் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு ஒன்றுமே இல்லை. மேட்ச் அப்படி பார்க்கலாம், வெறும் மணல் தவிர ஒன்றுமே இல்லை. காற்று இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் சில ஏரியா இந்த 3 மாவட்டத்தில் ரொம்ப இருக்குது. நம்ம மதுரை மாவட்டம் கூட கொஞ்சம் மாறிச்சிருந்தா, போன வாரத்தோட இந்த வாரத்தை கொஞ்சம் நல்லா மாறிச்சு. ஆனால் இன்னும் மழையே பெய்யலாம், பாவம்ல அந்த ஆடு மாடலாம் ரொம்ப மோசங்க. அந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு இனிமேலாவது மழை பெய்யுமான்னு தெரில. அந்த ஆடுகள்லாம் இங்கே வந்து இந்த பச்சையை பார்த்துச்சுன்னா அப்படியே தங்கமாக நினைக்கிங்க, அப்படியே ஓடாமல் விடிய இங்கேயே நைட்டே படுத்துக்கிறோம். பாவம் அந்த அளவுக்கு ரொம்ப அந்த பக்கம் பஞ்சம். இவங்க என்னென்னா ரொம்ப செல்லம் கொஞ்சம் மெட்டு பண்ணி திடுறாங்க, எல்லாம் உருண்டு பண்ணிருக்காங்க. அங்கே ஆடுகள் என்னதான் இதான் அந்த மாதிரி மணல் எப்படி இருக்குது, அது மாதிரி தாங்க இருக்குது. நான் சொன்ன அந்த 3 மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல மழை பெய்யுது, ஒரு சில இடத்துல மழையே இல்லாமல் இருக்குது. அவங்க தான் அந்த ஆடு மழை ரொம்ப பஞ்சம். ஆனால் எப்படி சமாளிக்கலாம், ஒரு சில இடத்துல எங்கிட்ட மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி புண்ணியமாக போகுதுன்னு இருக்காங்க. விவசாயம் ஒரு பக்கம் இல்லாட்டி கூட ஆடு மாடாவது காப்பாற்றுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சுங்க. உழுதுட்டாங்க. அதை என்னடா இந்த பக்கம் தூரத்தில் பார்த்தா பச்சை தெருன்னு பார்க்குறேன். இது வரைக்கும் தான் உழுகல, அதுக்கு அங்கிட்ட எல்லாம் உழுதுட்டாங்க. அப்போ அங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு. இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரில. பாப்பா அவங்க இதை விட்டு வரமாட்டாங்க. நம்ம ஒரு காலத்தில் போய் மேய்ச்சம் பாரு, அந்த பக்கம் வேலி மசாலா இருந்தது, அந்த கேட்டுக்குள்ளே நல்லா மேய்ஞ்சாங்க. இந்த பக்கம் ஒரு கிணறு சூப்பர் கிணறு நல்லா இருந்துச்சுல, அந்த ஏரியாவில் தூரத்தில் எல்லாம் சுத்தகரப்பாக ஆடு மேய்க்குதுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கிட்டு வெண்டி செடி போட்டிருந்தாங்க. இந்த பக்கம்லாம் உழுதாச்சு. சரி வாங்க நம்ம இந்த பக்கம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே யூட்டன் அடித்து கிளம்புவோம். பூச்சை இதான் சரியான பூச்சி, நடுக்கால் புல் பூச்சை. இதான் நம்ம அம்மாக்குள்ளே இருக்குங்க. இப்போ வரும்போது மச்ச மாதிரி இந்த புல்லுண்டா விழுந்து மேய்கிறாங்க. லேசாக இருக்கா வாய் கடிக்க, அப்படி இருக்கணும். தின்னுங்க வாங்க. இந்த வயக்காடு தெரியுதுங்க, ஆனால் இந்த பக்கம் உழுதுட்டாங்க. இதுதான் இருக்கான்னு தெரில. இதை பார்த்துட்டு அப்படி திரும்ப வேண்டியதான். அந்தளவு பச்சை இல்லைங்க, அதில் இந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் இல்லை. ஆனால் இப்போ தான் லைட்டாக அரிசி கோலம் முளைக்குது. இதாக இருக்குங்க என்னங்க. இதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தாத்தே இருக்கும். பார்ப்போம், பசங்க வந்துட்டு திரும்பி ஓடிடுவாங்க நினைக்கிறேன். இந்த 2 குண்டு எப்போ வந்தோம்னா நம்ம கடைசியாக அந்த 10 குட்டிகளை எட்டையாவரத்தில் விற்கும்போது அப்போ இதே மாதிரி பச்சை தாங்க இருந்துச்சு. இப்போ அதே பச்சை இருக்கு, ஆனால் புல் வளராமல் ஓடியா அரிசி கோலம் இருக்குது விதவிதமாக. வாய் கெட்டுது இருந்தால் தின்றாங்கப்பா. இந்த அளவு இருந்தாலே போதும் போல அவங்களுக்கு. ஓடியா வந்து இந்த போது இந்த ஒரு குண்டில் திண்டல போதும். ஆனால் இங்கேருந்து அந்த மரத்து வரைக்கும் போவாங்க, அதுதான் போய் காட்டுக்காரன் வசூலுத்து வருது. இதெல்லாம் திண்டாலே மிச்சம் இந்த ஊர்றாங்க. புலிமான் ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்ததா போயிட்டாங்க பாரு. நம்ம மோனிக்கா கரடி அப்படி பறக்கிறாங்கப்பா. நல்லா இதுலேயே பரவாயில்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சுருந்தா அங்கே போய் அந்த அவங்க ஒரு போஸ்ட் பறக்கா, அது வரைக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வருமா இன்றைக்கி. பட் பச்சையில் ஓடுற லிஸ்ட்டு உங்களை தாங்க நோட் பண்ணி வைக்கணும். எவ்வே ஓடுறாண்டு எனக்கு காலை கட்டி போகிறதுக்கு. ஏன் அம்மினியாத்தா ஏன் அம்மனி நீ சேர்ந்துட்டியா? அதான் இந்த பக்கம் நல்லா இருக்குப்பா, அதை விட இந்த பக்கம் நல்லா இருக்கும்ல. அம்மனியே அம்மனியாத்தா ஏன் அம்மனியாத்தா கெடுக்கிற மாட்டியா? ரொம்ப விஷயம் மெய்ரா. நல்லா மெய் சீக்கிரம் வகுத்து டேங்கை ஃபுல் பண்ணு சுப்புத்தாயே. இந்த பருத்தி காடு உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வட்டம் போட்டதுங்க அப்படியே ஹைட்டில் இருந்துச்சு. அப்படியே மாடை விட்டு மேய்ச்சாங்க, மாடு மேயவே இல்லை. அப்படியே திருப்பி தண்ணி பாய்ச்சினாங்க, அதுக்குள்ளே புல்லை தான் தின்னுச்சு. இன்னும் அந்த இலை இன்னும் அப்படியே தாங்க இருக்குது.
நெல் அடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க போல. இன்றைக்கி 2 மணி 3 மணி வரைக்கும் எங்கிட்டே பொழுது கடத்திட வேண்டியதான். ஏன்னா வேறு அந்த பக்கம் அலையிறது வேஸ்ட்டு. அது போக தண்ணிக்கு விடுறதான் இல்லை. முட்டு மழை பெஞ்சு தண்ணி சேராமல் மழை பெஞ்சிருக்கு. அந்த லட்சத்தில் மழை பெஞ்சிருக்கு. தண்ணி தான் பிரச்சனை. போனால் அந்த கல்லுக்கடங்கு போனால் ஒரு தூரம், செம்ம தூரம். அது போக இன்னொரு இடத்துல பள்ளம் இருக்குது. ஆனால் அந்த பச்சைக்கு தண்ணி குடிக்க மாட்டாங்க. நேரம் 3 மணிக்கு மேஸ்ட்டு ஒரே வீட்டுக்கு போய் தண்ணிக்கு விட்டுற வேண்டியதான். ஏன்னா அங்கிட்டு அலையிறது சுத்த வேஸ்ட். தூரத்தில் நம்ம கூட மேப்பாரில் அவரோட ஆடு இப்போ தான் பத்திக்கே வராரு. அவர் இங்கிட்ட வந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. எல்லோரும் இங்கிட்ட வராங்க. இனிமேல் செம்பரியாடி நினைஞ்சு இனிமேல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் கம்மாக்குள்ள அப்படி மேட்சை கிடந்தாலும் அந்த வயக்காடு மேட்சை மாதிரி அந்த அளவுக்கு ஒன்று கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் எல்லோரும் இங்கிட்டே வந்துடும். ஏன்னா இது ஒரு பகல் ஃபுல்லாக இங்கிட்டு சாயந்தரம் அங்கிட்டு பற்றிக்கலாம். அப்போ தான் இங்கிட்ட கொண்டு மாற்றி ஓட்டுறது. இந்த வந்துச்சாங்க சுற்றி அங்கிட்டு சுற்றி தான் வந்துருக்கு. என்ன பாதியாடு வருது, பாதியாடா காணமே. அவர் அந்த பக்கம் உட்காந்துட்டாரு பார்டரில். நம்ம இந்த பார்டரில் உட்காந்துக்கிற வேண்டி தான். இங்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இங்கிட்டு போனால் தான் பிரச்சனை, இங்கிட்டு போனால் தான் பிரச்சனை. இங்கிட்டு போடலாம். இதுக்குள்ளே சுத்த வேண்டியதாங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் மேலே வரும். இவர் இங்கிட்டு நல்லா விலாசமாக இருக்கும். ஓடி பிடிச்சி விளாண்டுருக்கேன் சின்ன குட்டி எல்லாமே. நான் நீஸ்குட்டியே நான் நெத்து நல்லா இருக்கா? அதெல்லாம் மறந்துருப்பாங்க இப்போ நெத்தெல்லாம். இப்போ நம்ம தேவை இந்த அருகவே தொட மாட்டேறாங்க. இவர் இந்த அரிசி கொலையார் ஆகுறாங்க. அது நல்லா ருசியாக இருக்குது. சரிசா உன் மகன் உன்னை தாண்டி போக மாட்டேன்றியான். பயவில்லைங்கன்னே அம்மாக்கிட்டே நின்று ட்ரைனிங் அடிக்கிறான். நண்டு மக்களும் பறந்து போய் வரிக்குதெல்லாம் கழட்டி விட்டா. என்ன மழை வரப்போதா இந்த ஓட்டம் வர்றீங்க? சாரகீரை விழுகுதாங்கிட்டு பிடி போட்டு கூடியாருது. நல்லா வேகம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் மேகம் இல்லை. அந்த தலைக்கு மேலே சரியான மேகம் நிற்கிது. எங்கிட்ட மழை கீழே சாரை விழுகுமான்னு தெரில. ஒரே அட்டப்பாத்தாங்க இருக்குது. அழுனே இந்த பக்கம் பொழுதாச்சு. இந்த கேட்டு தாண்டி அங்கிட்டும் போக முடியாது. அப்படியே திரும்பி ரூட்டு ஆறு கருவாச்சி தம்பிள்ளே 2 கூப்பிட்றா. கூட்டத்துக்குள்ளே எங்கிட்ட திருவிழாவில் காணாமல் போயிட்டா மாதிரி கத்தியே கூப்பிட்றா. பால் கொடுக்குறான்னு தெரில. இந்த போதுங்க தூரத்தில் கத்தி போதா. இன்னும் பால் கொஞ்சம் கொடுக்குறா போல். நல்லா மேய்ஞ்சிங்க. சாரை விழுக போகுது அப்படி தான் தெரியுது. எங்கிட்ட தூரத்தில் மழை பெய்ய போதுங்க. நம்ம தலைக்கு மேலே இருக்குது. ஆனால் பெரிய மழை வர்றது சாரால் தான் கண்டிப்பாக விழுகும். வாரி சின்ன வாண்டிகளை நண்டு பக்கம் தான் தப்பி விளையாடுது. எல்லாம் வகுருக்கு வர ஆச்சே வகுறு விளைஞ்சிச்சு. அதுதான் பயவில் இந்த ஆட்டை ஆடுது. மணி 2 மணிக்கு அவர் நினச்சிச்சுங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஓட்டணும். நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. தூரத்தில் எங்கேயோ மழை பெய்யுது. எந்த மாவட்டம் தெரில. ஆனால் நமக்கு இங்கே அப்படியே ஜில்லுன்னு காற்றடிக்குது. எப்பயும் ஆடி காற்று அடிக்க பேருனா வடை காற்றுண்டா ஆடி காற்றோட மோசமாக அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதுங்க. குழுன்னு இருக்குது. எந்த மாவட்டம் தெரில. நல்லா வச்சு வெளுத்து வாங்கியிருக்கு. அந்த பக்கம் சாரை, இந்த பக்கம் நமக்கு அப்படியே அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஒரு குரூப்பு இந்த முள்ளுக்குள்ளே மேயுது, ஒரு குரூப்பு கோரப்புல் வேணுன்றது. அவ்வளோதாங்க வெறுத்து போச்சு. தண்ணிங்கன்னே பக்கத்தில் இருக்குது நாத்தாங்கால். ஆனால் குடிக்க மாட்டாங்க. வாங்க தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் பசங்களை தண்ணி விடலாம். இந்த ஓடையில் எதுவும் இருக்கான்னு தெரில. ஓடையில் இருக்கிற சான்ஸ் இல்லை. தெரிஞ்ச ஓடையில் இல்லைங்க. சரி இந்த குண்டில் விடலாம்னு நினைக்கிறேன். இதில் வேண்டாம் விடலாங்க. கரெக்டாக இதுதான் கொஞ்சம் வாய்க்கட்டு மாதிரி இருக்குது. இதுலேருந்து இந்த நெட்டு வரைக்கும் விடலாம். சரி ஓகே. ஒரு ஆடு தண்ணிக்கு ஆகுது. ஒரு ஆடு தான் நல்லா நண்டு மேய்றாங்க. வா ஒடியா தண்ணி குடிக்கணும் படுத்து ஓடியா வா. இந்தா நல்லா கிழக்க மேற்க வடக்க தெக்க தலை வச்சு படுத்துருக்கீங்க. வா ஒடியா இந்தா அம்மனியே தவ தண்ணி குடி போடி வா அம்மனியாத்தா ஓடியா இந்தா வா தண்ணி வேணாமா? முடிய வாங்க நடரா விரும்பாண்டி நட போய் தண்ணியாக குடிச்சு வாங்கடா. ஒரு எம்புட்டு மேலாம் அப்படியே நீஸ்குட்டி 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்களா? ஒரு தாய் பாத்தில் பிறந்திருக்குமா 2மே. ஆனால் இதில் இதான் களவாணி. இது வில்லன், அது வில்லன் கிடையாது. அது ரொம்ப அமைதியான டைப்பு. வாங்க தண்ணியாக குடிச்சு போதுமா ஓமிச்சாய் தண்ணியாக குடிச்சுமே ஓடியா. இங்கே ஒரு கண்ணு மை 2 இருக்குது. ஒரு கண்ணு மை 1 கண்ணு மை 2. கொம்பு தான் வித்தியாசமாக இருக்குது. ஐயா பெல்ட் அடி பெண் கோயின். இங்கிட்ட ஒரு பெல்ட்டி அங்கிட்ட ஒரு பெல்ட் அடி. அறா புள்ளிய பணம் மரத்தை மகனே ஓடுங்க. தண்ணி குடிக்கிற எண்ணமே இல்லை போல். இந்த சின்ன மாண்டுகளுக்காக தான் தண்ணி குடிக்கணுங்க. பெருசு எதுவும் குடிக்காது. சின்ன மாண்டுக்கு தண்ணி குடித்தா தான் அந்த ஓடுறது கொஞ்சம் குறையும். மணி கரெக்டாக 2. இன்னும் 2 மணி நேரம் பொழுது ஓட்டிட்டா 4 மணிக்கு டாண்டு வீட்டுக்கு ஓடி போயிடலாம் பாருங்கள். இன்றைக்கி 4 மணிக்கு போயிடுவேன். பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நாள் கழித்து பசங்களுக்கு கறி விருந்து கிடச்சிருக்கு. நல்ல விருந்து. ஐயா ஓடியா வா முடிய வாடா விரும்பாண்டே வந்து எம்புட்டு மேய்டா விடிய மேய்டா. நீ வாடுக்கு இங்கேயே கிடையா கூட இருந்துடா. முடிய வா கண்ணு மேய்ச்சு வரமாட்டேங்குது. பயவில் வந்தால் அந்த முருங்கை மரத்தை தான் பேன்னு பார்ப்பாங்க. அது எல்லாம் என்னமோ எக்கு போட்டு மேய்கிற மாதிரி அப்படியே ஒன்று விடாமல் மேய்கிற மாதிரி. எங்கே நம்ம பணம் மரம் அவள் தான் எக்கு போடுவா. பிடிச்சா நம்ம கச்சா அப்படியே பிடிச்சா கரண்டில் கால வைக்காதே. நட ஓடியா வா ஏறுமலை ஓடியா ஓடி இறங்க தவி ஓடி தண்ணி என்ன பார்க்காம தான் இருக்கீங்களா? ஒரு பெல்ட் அடிச்சுக்க ஓடி வா தப்பு சண்டை எப்போ போடுறீங்க? தண்ணியாக குடிக்காமல் ஓடி தவு மலிச்சு தவு இதோ தவு ஓடியா வா தண்ணி யாருக்கு வேணாமா?
நீங்கள் கிடங்க பேசாமல் இல்லைங்க. தண்ணி வேணாமா உங்களுக்கு? போய் தண்ணியாக குடிங்க. தண்ணின்ற எட்டி பார்க்க மாட்டேறீங்களே. எல்லாம் உங்களுக்கு தான். பொறுமையாக வைங்க. நல்லா விதமாக இருக்க மாதிரி பச்சையிலே நீ குளிஞ்சு இதோட வெறுத்து போகணும். நீங்கள் இதை விட பச்சை எங்கேயும் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லா கிடக்குங்க. நல்லா மெஞ்சிக்க, மனசார மெஞ்சிக்க. நல்லா உங்களுக்கு ஓட்ட மெஞ்சிங்கப்பா. நல்லா மெச்ச. நான் கருவச்சே நான் வீட்டுக்கு பார்ப்பீங்களா? இந்த நடக்கிறீங்களே அதுக்குள்ளே வயிறு நிறைஞ்சிச்சா? இன்னும் 1 மணி நேரம் டயர்டா. என்ன விழுந்து ஓடுறாங்க. அவ்வளோதாங்க, வயிறு நிறைஞ்சிச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ கடைசியில் அதே இடத்துக்கு வந்துருச்சுங்க. நண்டுகால் புல்லுக்கு இன்னும் அவ்வளோதான், நிற்க மாட்டாங்க. எங்கே கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ளே மழையா பார்ப்பது எங்கேயோ தூரத்தில் மழை வெஞ்சிக்கிருக்கு. எல்லா ஊருக்கும் வந்துருச்சு. புயல் கிளம்பிருச்சுங்க. எல்லா ஏரியாவிலும் நல்லா ஒரே அட்டப்பாக இருக்குங்க. கள்ளக்கருந்து மேற்கெல்லாம் தேனி பக்கம்லாம் எதுவும் தேனி மாவட்டம் மதுரை அங்கிட்டு சொன்னாங்களாம் தெரில. மழையாண்டு ஒரே அட்டப்பாக இருக்குது. மழைகளாக வரப்போதுண்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாதிக்கு இருப்பாங்க போயிட்டாங்க. பிடிச்ச சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டிவிட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களே சத்தியமாக முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வீடியோ போடுங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலைகளாக இருக்குது. நல்லா கொஞ்சம் இடையில லீவு கூட வரலாம். சரி, ஓகே, டாடா பாய். நீங்கள் நிற்க மாட்டாங்க. மாதிரி பறந்து போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சாரல் வேறு விழுகுது. ரெடியாக கிளம்ப வேண்டிதான்.